வெல்கம் பேக் டு கல்வி வளா யூடியூப் சேனல். ஸோ நம்மளுடைய சேனலில் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து போட்டிருந்தோம். ஸோ ஆல்ரெடி வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ நம்ம சேனல்லே இருக்கும், விசிட் பண்ணி வந்து அந்த வீடியோ வந்து பாருங்கள். அது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாமுக்கு. ஸோ அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து கொஷின்ஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து எடுத்து வந்து போட்டிருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல்ல இந்த போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் யாருக்கு அப்படின்னா, நல்லா படிக்கக்கூடிய பிரைட் ஸ்டூடெண்ட்டா இருப்பீங்க. அவங்களுக்கும் இந்த கொஷின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் அண்ட் ஸ்லோ லேர்னர்ஸை விட கம்மியா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப 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 இந்த கொஷின் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா, ஸோ அவங்க வந்து சரியா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியாது. அப்போ எனக்கு 1 டே தான் இருக்கு எக்ஸாம்க்கு அப்படின்றபோது, நீங்க அப்போ இந்த கொஸ்டின்ஸ வந்து நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின நீங்க ரெஃபர் பண்ணி படிச்சா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அபோவ் 70 வந்து எடுக்கலாம். 70, 75 பிளஸ் கிட்ட எடுக்கலாம். ஸோ நீங்க கிராமர் நம்ம இதில எதுவும் இது பண்ணல. ஸோ நம்ம குருவினா, சிறுவினா, நெடுவினா ஸோ இந்த 3த்த மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கோம் ஃபுல் யூனிட்ல. ஸோ இத மட்டும் நீங்க நல்லா தரவா படிச்சீங்க அப்படின்னா, ஸோ நல்லா வந்து நீங்க வந்து மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் வந்து கேரண்டி தரேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கக்கண்ணா. ஏன்னா நம்ம சேனல ஸ்டார்ட் பண்ணி இப்ப தான் வந்து ஜனவரி மந்த்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். நியூ இயர் அன்னைக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாரி வந்து இதுக்கான மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா, கீழ வந்து வாட்ஸ்அப்போட குரூப் சேனல் இருக்கு. 10th ஸ்டாண்டர்டுக்குன்றது தனியா செப்பரேட்டா ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில வந்து நீங்க வந்து ஜாயினும் பண்ணிக்கலாம். ஸோ குருவினால பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும், பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. ஓகேங்களா? 2வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ உடுப்பதும், உண்பதும் காணின் பிறர்மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ் இக்குறளில் அமைந்துள்ள அளபெடையின் வகையைச் சுட்டி அதன் இலக்கணத்தைத் தருக. ஏன் இந்த கொஸ்டின் அதாவது இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் போகும். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு புக் எடுத்துங்க. புக்ல வந்து நம்ம வந்து ஆர்டர் வைஸா தான் வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒவ்வொரு பேஜும் வந்து திருப்பி நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ சொல்ல சொல்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீடா தான் போற மாரி இருக்கும். ஏன்னா வீடியோ நம்ம ஸ்லோவா போனோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தா போற மாரி இருக்கும். அதனால 3 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, தற்கால உரைநடையில் சிலேடை அமையும் நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, வசன கவிதை குறிப்பு வரைக. 5வது கொஸ்டின் மாஅல் பொருளும் இலக்கண குறிப்பு தருக. அப்புறம் வந்து இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. 7வது கொஸ்டின் கொடுப்பதும் தூய்ப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இக்குறளில் வரும் அளபெடையை எடுத்து எழுதுக. அப்புறம் 8வது கொஸ்டின் மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. அப்புறம் 9வது கொஸ்டின் உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவையென பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. ஓகேங்களா? ஸோ 10th கொஸ்டின் செய்குதம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழுக்க தொடர்களாக்குக. அப்புறம் 11வது கொஸ்டின் அமர்ந்தான் பகுபத ஒளிப்பிரகம் தருக. 12வது கொஸ்டின் காட்டில் விளைந்தவரையில் சமைத்த உணவு மழைக்கால மாலையில் சூடாக உண்ண சுவை மிகுந்திருக்கும் தொடரில் அமைந்துள்ள முதற்பொருள் கருப்பொருள்களை வகைப்படுத்தி எழுதுக. 13வது கொஸ்டின் தஞ்சம் எளியர் பகைக்கு இவ்வடிக்கு உரிய அசைகளை வாய்ப்பாடுகள் எழுதுக. இப்போ இதில் கொஸ்டின்ல இருக்கிறது நீங்க பார்த்தீங்கனாலே, நீங்க ப்ரீவியஸ் எழுதின ஆஃப் எக்ஸாம்ல வந்து ஒண்ணு உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் நம்ம வந்து ஒரு 3, 4 இயர்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணி தான் நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? ஸோ ஒரிஜினல் கொஸ்டின் அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நம்ம வந்து குடுத்துருக்கோம். 14வது கொஸ்டின் மெய்க்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம் யாது? 15வது கொஸ்டின் புறத்திணைகளில் எதிரு திணைகளை அட்டவணைப்படுத்துக. 16வது கொஸ்டின் வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரின் தன்மானத்தை எளிநடையாக்குவது குறித்து குறளின் கருத்து என்ன? 17வது வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டார் ம.பொ.சி. என்பதற்கு சான்று தருக. அடுத்த கொஸ்டின் குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. அதுக்கப்புறம் குறிப்பு வரைக அவையும். 20வது கொஸ்டின் தீவக அணியின் வகைகள் யாவை? 21வது கொஸ்டின் அன்பும் அருணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குறளில் பயின்று வந்துள்ள அணியின் இலக்கணம் யாது? ஓகேங்களா? ஸோ குருவினான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு 21 கொஸ்டின் இப்போ தரோவா பண்ணிட்டு, ஸோ எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு டைம் இருக்கு அப்படின்றவங்க
நீங்க மத்தது வந்து படிங்க. ஓகேங்களா? இருக்கிற கொஸ்டின. இந்த 21 கொஸ்டின நீங்க குருவினால அட்டெண்ட் பண்ணீங்களா? ஸோ நீங்க வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லா குருவினாவும் நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிறுவினா. ஸோ சிறுவினால பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவேலரு சூட்டுவன யாவை? அப்புறம் தமிழனார் தமிழையும் கடலையும் இரட்டு மொழி பாங்கினை விளக்குக. அப்புறம் கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுதலை கூத்தாறு படை எவ்வாறு காட்டுகிறது? இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்த சிந்தனைகள் முன்வைத்து எழுதுக. 5வது கொஸ்டின். மன்னன் இடைக்கணானர் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்த ஏன் விளக்கம் தருக. 6வது கொஸ்டின். வள்ளுவம் சிறந்த அமைச்சர்க்குரிய இலக்கண நமக்கு பொருந்துவற்றை குறள் வழி விளக்குக. 7வது கொஸ்டின். முதல் மழை விழுந்தும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூபாரா கவி பாடுகிறார். 8வது கொஸ்டின். வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகளுடன் செங்கிழாடிய நயத்தை விளக்குக. 9வது கொஸ்டின். வள்ளுவம் சிறந்த அமைச்சர்க்குரிய இலக்கணங்கள் நமக்கு பொருந்தவற்றை குறள் வழி விளக்குக. 10வது கொஸ்டின். அவந்தி நாட்டு மன்னன் மருத நாட்டு மன்னுடன் போர் புரிந்து அந்நாட்டை கைப்பற்றுகிறான். அப்போர் நிகழ்வை புறப்பொருள் வெண்பாவலை கூறும் இலக்கணத்தின் வழி விளக்குக. 11வது கொஸ்டின். சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் என்றைக்கும் தேவையானவை என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக. 12வது கொஸ்டின். கவிஞர் தாம் கூற விரும்பும் கருத்திற்கு ஏற்றவாறு தற்குறி பெற்ற அணியமையத்தை எடுத்து காட்டுக. ஓகேங்களா? ஸோ இது வந்து திருவினால இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? வெரி 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 இம்பார்ட்டன்ஸாக நம்ம எடுத்து வந்து சூஸ் அண்ட் செலக்ட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெடுவினா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெடுவினா. ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னா, ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மள அதாவது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து மேலே வச்சு அழகு பார்க்குறதும் கீழே வைக்கிறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னா. அடுத்தது வந்து நெடுவினா. நெடுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. செகண்ட் கொஸ்டின். மனோன்மணியம் சுந்தரராணியின் தமிழ் தாழ் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரராணி தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. அப்புறம் 3வது கொஸ்டின். புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வருவனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒலிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும்பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றனர்? 4வது கொஸ்டின். உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பல் அழகுற விவரித்து எழுதுக. 5வது கொஸ்டின். அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங்குடன் விண்வெளி பயணம் என்னும் தலைப்பில் கற்பனை கதை ஒன்று எழுதுக. 6வது கொஸ்டின். இறைவன் புலவர் இடைக்கான் குரலுக்கு செவிசாய்ந்த நிகழ்வின் நயத்துடன் எழுதுக. 7வது கொஸ்டின். நெகிழி பைகளின் தீமையை கூறும் பொம்மலாட்டம் உங்கள் பள்ளியின் ஆண்டு விழாவில் நிகழ்த்தப்படுகிறது. அதற்கு பாராட்டு ஒன்றினை எழுதுக. 8வது கொஸ்டின். சிலப்பதிகார மறுவுருவாக வணிக வீதிகளை இடைக்கால வணிக வளாகங்களோடு அங்காளிகளோடு ஒப்பிட்டு எழுதுக. அப்புறம் 9வது கொஸ்டின். நிகழ்கலை வடிவங்கள் அவை நிகழும் இடங்கள் அவற்றின் ஒப்பனைகள் சிறப்பும் பழமையும் இத்தகைய மக்கள் கலைகள் அருகி வருவதற்கான காரணங்கள் அவற்றை வளர்ந்தெடுக்கும் நாம் செய்ய வேண்டும் இவை குறித்து நாளிதழ்கான தலையங்கம் எழுதுக. அப்புறம் 10வது கொஸ்டின். பள்ளித்திடலில் கிடைத்த பணப்பை உரியவரிடம் ஒப்படைத்து அதற்கு பாராட்டு பெற்றது பற்றி வெளியில் இருக்கும் உறவினர்களுக்கு கடிதம் எழுதுக. 11வது கொஸ்டின். கருணையின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவன் பூக்கள் போன்ற உமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிஞ்சாலையை விவரிக்க. அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதைமாந்தர் குறித்து எழுதுக. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய 10th சப்ஜெக்டில் தமிழ் சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா நெடுவினா. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ஸோ நம்மளால் நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும் கண்ணா. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வரக்கூடிய 2025க்கான பப்ளிக் எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து நல்ல வந்து மார்க்கை ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய
ஒரு ஆசையா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம வந்து கைட் பண்றோம். ஸோ கைட் பண்ணாலும் நம்ம குடுக்கக்கூடிய கொஸ்டின நீங்க நல்லா படிச்சுட்டு போய் எழுதுனீங்க அப்படின்னா, ஸோ நான் சொல்லி நீங்க எழுதும்போது அது வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு சந்தோஷம் எவ்வளோ வருமோ, ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அத விட ரொம்ப சந்தோஷமா நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.